டியூப் தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு முன்னைய செல்வாக்கு வீழ்ச்சியில் இருந்து தானே பதவி விலகிய ரிச்சர்ட் நிக்சனை விட மோசமான இடம் நோக்கி நகர்ந்திருப்பதாக டென்மார்க்கினுடைய பிரபல சர்வதேச ஊடகவியலாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் எழுதிய இன்றைய காலை கட்டுரை தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபர் ஏன் பின்னடைவு கண்டார் என்பதற்கு அவர் கூறுகின்ற விளக்கங்கள் பல. அதில் முதலாவது, அமெரிக்க வாக்காளர்களில் இரண்டு கட்சிகளையும் சாராத நடுநிலையான வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள்தான் தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றார்கள். இவர்கள் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு வாக்களிப்பதில்லை என்று டொனால்ட் ட்ரம்பை விட்டு பெருந்தொகையாக விலகி சென்று விட்டார்கள். இது நிக்சனுடைய காலத்து வீழ்ச்சியை விட பெரு வீழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் என்று பொது வழியில் பெருமையாக பேச முடியாத நிலையையும், அந்த கருத்தை மாற்றி அமைப்பவர்களாகவும், டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயரை உச்சரிக்காமல் அவருடைய கருத்துக்களுக்கு முதுகை காட்டுவர்களாகவும் இப்பொழுது மாறி இருப்பதற்கான காரணம், டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் அவர்களினுடைய பாக்கெட்டுகளில் பெரும் பணத்தையும் அதிகாரத்தையும் போடும் என்று காத்திருந்தவர்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் பறிகொடுத்து இருந்த முதலுக்கும் நாசமான நிலை வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்பில் இருந்து பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உதாரணமாக, அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் நடைபெற்ற விவாதம் கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வீர தீர படைத்துறை அமைச்சராகிய பேட் கெக்செட் வைத்திருக்கின்ற புதிய திட்டமானது 87 பில்லியன் டாலர்களை அமெரிக்க படைகளுக்கு வழங்க வேண்டும் எதிர்கால போரை நடத்துவதற்கென்று கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே 37 பில்லியன் டாலர்கள் ஆற்றில் கரைத்த புலியாக அழிந்து போய்விட்ட நிலையில் மறுபடியும் இவ்வளவு பெருந்தொகையை கேட்கின்றீர்களே எதற்காக என்று பல செனட்டர்கள், பல பிரதிநிதிகள் ஆத்திரமாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வைத்திருக்கும் கேள்விகளில் முதலாவது முக்கியமானது, ஈரானினுடைய அணுகுண்டு தயாரிப்பு இடங்களெல்லாம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டன என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இப்பொழுது அதன் மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஆயுதங்களை உருவாக்கவும் தாக்குதலை நடத்துவதற்கு பணம் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். அப்படியானால் நேற்று சொன்னது சரியா, இல்லை இன்று சொல்வது சரியா? நீங்கள் எங்கே பிழைவிட்டீர்கள் என்பதை ஏன் சொல்ல மறுத்து இப்படியான வேலைகளை செய்கின்றீர்கள் என்பது முதலாவது அவர்களுடைய கோபமாகும். இரண்டாவது பெரும் கோபம், டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த போரில் அமெரிக்காவே வெற்றி பெற்றுவிட்டது என்று பழைய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பாணியில் புலம்பி தள்ளி இருந்தார். ஏற்கனவே வெற்றி பெற்ற போரை இப்பொழுது எதற்காக மறுபடியும் முந்தைய காலத்தை விட அதிக நிதியை ஒதுக்கி அந்த போரை நடத்த வேண்டும் என்கின்றீர்கள்? எனவே போர் வெற்றி பெறவில்லை என்பதை இந்த நிதி கோரிக்கை காட்டுகின்றது என்று அமெரிக்க அதிபரனுடைய செயல்களை வன்மையாக கண்டித்தும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது 18 படை வீரர்களுடைய மரணம், 100 படை வீரர்களுடைய படுகாயம், இவைகள் வெளியே வந்த தரவுகள். ஆனால் இதைவிட அதிகமாக இழப்புகள் இருக்கலாம். இத்தகைய நிலையில் ஏற்கனவே செனட்டும் காங்கிரஸும் இந்த போரை நடத்த வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு அறிவுறுத்தல் வழங்கியதன் பின்னர் இப்பொழுது பெருந்தொகையான பணத்தை கோரி வந்திருக்கின்றீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய சர்ச்சை, அமெரிக்க மக்களை எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிவிடப் போகின்றது என்பது அடுத்த கேள்வி. இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய போரில் AI தொழில்நுட்பம், ஏலன் மஸ்கினுடைய சிறப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறுகிய நேரத்தில் 2000 ஏவுகணைகளை ஈரான் மீது அடித்து தள்ளினார்கள். இது பாடசாலைகளில் விழுந்தது முதல் நாலா பக்கமும் சிதறி விழுந்து ஈரான் என்கின்ற பெருநிலத்தில் எந்த பாதிப்பையும் பெரிய அளவில் ஏற்படுத்தாமல் போய்விட்டது. ஆனால் இத்தகைய கண்மண் தெரியாத ஏவுகணை தாக்குதல்களினால் அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியம் இப்பொழுது 50% கீழே வற்றி விட்டது. சீனா போன்ற நாடுகளுடன் ஒரு பெரும் போர் வருமாக இருந்தால் அமெரிக்காவுடன் போர் புரிவதற்கு ஆயுதங்கள் இல்லை. இந்த ஆயுதங்களை மறுபடியும் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் மேலும் 5 வருடங்கள் இந்த தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும். இப்படியான ஒரு கடினமான நிலைக்கு உள்ளாக அமெரிக்கா என்று வந்து நிற்கின்றது என்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கொள்கைகளே காரணம் என்று அவர்கள் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்க படைகளை திருப்பி எடுக்க முடியாத நிலையிலும், போரை திருப்பி முன்னெடுக்க முடியாத நிலையிலும், இரண்டும் கெட்ட நிலையில் இருதலை கொள்ளியரும்பு போல டொனால்ட் ட்ரம்பினுடைய அசைவுகள் இருப்பதையே அவருடைய இந்த ஆக்கம் சுட்டிக்காட்டுகின்றது.
அமெரிக்காவிடம் இப்பொழுது பேட்ரியாட்டிக் ஏவுகணைகள் பெருமளவில் கைவசம் இல்லை. இதனால் தொடர்ந்து போரை நடத்த முடியவில்லை. அதேவேளை ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆயுதங்களை வழங்க முடியாத நிலையில் நீங்களே உங்கள் காலில் நில்லுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியது அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சிய பற்றாக்குறையாகும். அமெரிக்காவிடம் இன்று ஒரு போர் விமானத்தையோ அல்லது ஏவுகணை கட்டமைப்பையோ உருவாக்குங்கள் என்று கூறினால் அதற்கு பல ஆண்டுகள் அந்த தொழிற்சாலையில் காத்து கிடக்க வேண்டி இருக்கின்றது. அதற்குள் புதிய ஆயுதம் வந்துவிடும். இவ்வாறாக அமெரிக்காவினுடைய நிலை பல பக்கங்களினாலும் சர்ச்சைக்குரியதாகவும் பிரச்சனைக்கு உரியதாகவும் மாறிவிட்ட நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய மேக்கா அணியில் இருந்து டொனால்ட் ட்ரம்பை இன்று 75% ஆதரிக்கின்றார்கள். மற்றவர்களுடைய ஆதரவை அவர் இழந்து நிற்கின்றார். இந்த விமர்சனங்களுக்கு ஊடாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை எப்படி முன்னெடுத்து செல்ல போகின்றார்? இப்பொழுது அவர் பெரும்போர் என்பதை பேசாமல் ஈரான் ஒரு கப்பலை உடைத்தால் அதற்கு பதிலாக ஈரானினுடைய ஒரு பாலத்தை உடைப்பேன் என்று கூறுகின்ற அளவிற்கு போரினுடைய நிலைமை வந்திருப்பதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுக்க முடியாமல் சவுதி அரேபியா யுரேனியம் செறிவூட்டலை செய்யலாம் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது. இதுதான் இன்றைய அமெரிக்காவினுடைய நிலையாகவும் இருக்கின்றது. மேற்கொண்டு என்ன செய்ய போகின்றது? அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஜுனிக்கான திட்டங்கள் இல்லை. வரிப்போரை ஆரம்பித்து கவனத்தை திசை திருப்புவதை தவிர டொனால்ட் ட்ரம்பிடம் வேறு வழிகளும் இல்லாமல் இருக்கின்றது என்று இந்த ஆய்வு கூறுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக புத்தளத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.